மன உளைச்சலால் தற்கொலை செய்ய நினைத்த ரஜினிகாந்த் எடுத்த முடிவு. 1992ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் நடத்திய இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ரஜினிகாந்த் கண்டக்டராக இருந்த வாழ்க்கையை பற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரு நேரத்தில் மிகவும் பயந்து தற்கொலை செய்ய முடிவு செய்ததாக அவர் தெரிவித்தார். எனினும் ஒரு தெய்வீக மனிதனுக்கு சிலர் பூஜை செய்வது போன்ற ஓவியம் தனது வாழ்க்கையை மாற்றியது என்று அதை பார்த்ததும் தன் முடிவை இன்னொரு நாளைக்கு தள்ளி போட முடிவு செய்ததாகவும் ரஜினி கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நான் தற்கொலை செய்து கொள்ள நினைத்த அன்றைய தினம் எனக்கு ஒரு கனவு வந்தது. எனது கனவில் ஒரு வெள்ளை தாடியுடன் சித்தீகரிக்கப்பட்ட ஓவியத்திலிருந்து துறவி ஆற்றின் குறுக்கே தோன்றி என்னை அருகில் வரும்படி சைகை செய்தார். நீச்சல் அடிக்காமல் ரஜினிகாந்த் அவரை நோக்கி ஓடினார். அடுத்த நாள் நான் அந்த தெய்வத்தை பற்றி விசாரித்தேன். அது ஸ்ரீ ராகவேந்தர் என்று தெரிந்து கொண்டேன். பின்னர் அவர் மடத்திற்கு சென்று பணக்காரர் ஆக வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி உருக்கமாக பிரார்த்தனை செய்தேன். வியாழந்தோறும் விரதம் இருக்க தொடங்கினேன். பின்னர் நான் கண்டக்டராக பணிபுரிந்தேன். பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தேன். பின்னர் பாலச்சந்தர் சார் என்னை கண்டுபிடித்தார். இறுதியில் நட்சத்திரமாக உயர்த்தினார். ரஜினிகாந்த் இந்த கதையை முதன்முறையாக பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். 1978ஆம் ஆண்டு நடிகராக மாறிய மந்திராலயத்திற்கு சென்றதையும் ரஜினிகாந்த் நினைவு கூர்ந்தார். அங்கு அவர் தனது கனவில் இருந்த அதே நதியையும் இடத்தையும் பார்த்தாராம். அந்த இடத்தை இதுவரை அவர் பார்த்ததில்லை. அது அவருக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தியதாம். ஒரு கண்டக்டரை சூப்பர் ஸ்டாராக மாற்றியதிலும் தனது வெற்றியிலும் தமிழக மக்கள் கணிசமான பங்கு வகித்துள்ளனர் என்பதை தான் நம்புவதாகவும் ரஜினி கூறினார். ஸ்ரீ ராகவேந்தருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ரஜினிகாந்த் 1984இல் ஸ்ரீ ராகவேந்தர் படத்தில் நடித்தார். அவரது 100வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது.